வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு ஸ்டேவன் எக்ஸ்பெடிஷனில் நம்ம எடுக்க போகிற ஒரு புடி மண் எந்த ஆலயத்துலேருந்து பார்த்தோமா பங்கோர் ஐலண்டில் இருக்குது. இந்த பங்கோர் ஐலண்டுக்கு போகிறதுக்கு 2 வழி பாதை, ஒன்று லுமுட் பாதை, இன்னொன்று மரீனா பாதை. லுமுட் பாதையிலேருந்து பங்கூருக்கு போனோமா 1 hour கிட்ட பிடிக்குமா, மரீனா பாதையிலேருந்து போனோமா வெறும் 10 நிமிஷத்தில் பிடிக்கும் சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் டிக்கெட் வேலை பார்த்தோமா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு வரதுக்கு 20 வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ குப்புசாமி அண்ணனோட ஆலோசனை கேட்ட பிறகு இந்த ஒரு முடிவுக்கு வந்துடணும். இந்த இடம் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஆலயம் இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வச்சுருக்காங்க. இந்த மேப்லேயே வச்சுருக்காங்க எங்கே இருக்குது இந்த ஆலயம்னு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என்னோட ஆலயம் ஒரு மேப்பில் அழகாக டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக வச்சுருக்காங்கன்னு. அதே நேரத்தில் இந்த ஃபேரியை பார்த்தோமா இடத்துல லங்காவிக்கு ஏறி போகிற ஃபேரி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் உட்காரதும் தெரியல இறங்குறதும் தெரியல. வெறும் 10 நிமிஷத்தில் இந்த இடத்த பிடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல மெயினான டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தோமா ஒரு வேனை டாக்ஸியாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு காசு கட்டிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து இன்னொரு வேன் கிட்ட நீங்கள் காசு கட்டிட்டு திருப்பி ஏறி வந்துடலாம். ஒரு 3 நிமிஷம் பயணத்துக்குள்ள இந்த ஆலயத்துக்கு வந்துட்டோம். இந்த ஆலயத்தோட பேர் பங்கோர் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் பரிபால சபா பேரா. இந்த ஆலயம் மிக மிக சக்தி வாய்ந்த ஆலயமாக தான் இருக்குது. இங்கே சக்தி கிரகம் தான் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஆலயம் கடலை நோக்கி தான் இருக்குது. இந்த ஆலயம் உருவான வரலாறே தனி மகத்துவமாக தான் இருக்குது. பல பேர் போகிறதுக்கு காரணமே என்னன்னா இந்த அம்பாளோட ஆசீர்வாதம் பெற்றாலே போதும், நம்ம எதிர்நோக்கிற எல்லா துன்பமும் அப்படி பனி மாதிரி போயிடும்னு ஒரு நம்பிக்கை. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இந்த ஆலயம் அருகிலே பார்த்தீங்கன்னா பங்கோர் தமிழ் பள்ளியும் இருக்கு. இது அழகாக மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயம் முழுக்க ஒரு மோசைக் போட்டு மக்கள் நிற்கிறதுக்கோ அல்லது இங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக நிறைய விஷயங்களும் செஞ்சுருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு நம்ம நாட்டு மக்களும் திரண்டு வர கிடையாது. வெளிநாட்டு மக்கள் சுற்றுலாக்காக வந்தவங்க இந்த ஆலயத்தில் வெறும் கண்காட்சிக்காக வர கிடையாது. அவங்களும் வேண்டுறாங்க, அவங்களும் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவங்க வேண்டுதலை நிறைவேற்றின பிறகு அவங்களும் காணிக்கை செலுத்துறதுக்காகவும் வராங்க. இதெல்லாம் கேட்கும் போது கூஸ்பமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஆலயத்திலோட ஒரு பொடி மண் எடுக்கும் போது அதோட வைப்ரேஷன் எனக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட பயணத்துல ஒரு பொடி மண்ணை கொடுக்கறதுக்காக முன் வந்ததுக்கு. இந்த ஆலயத்துக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். பங்கூர் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த அம்பாளை ஒரு தடவை தரிசிச்சுவாங்க. உங்களோட பிரச்சனைக்கு உண்டான முடிவு கண்டிப்பா கிடைக்கும். பங்கோர் ஃபேரி விட்டு இறங்கி விதின் 1 கிலோமீட்டரில் நீங்கள் பார்க்க போகிற முதல் ஆலயம் தான் இந்த ஆலயம், பங்கோர் ஸ்ரீ முனியாண்டி ஆலயம். இந்த ஆலயம் முன்பு ஒரு சூள வடிவில் தான் வச்சு வணங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரோட கனவுல இந்த சூளத்தை ஒரு சிலை வடிவமாக அமைக்க சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு நீங்கள் பார்க்குற இந்த சிலை வடிவம் தான் கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து உருவாக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த ஒரு மரத்தில் பெரிய நாக நடமாட்டம் இருக்குது. என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அருள் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா குப்புசாமி அண்ணனுக்கு டப்புன்னு இறங்கினாரு. கொஞ்ச நேரத்தை அவரே கட்டுப்படுத்திட்டாரு. இதுக்கு முன்னாடி குப்புசாமி அண்ணனுக்கு அருள் பார்த்தோமா ஸ்ரீ சிவமுனியாண்டி ஆலயத்தில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு ஆலயத்தில் இருக்கிற வைப்ரேஷன் வணங்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆலயத்தோட ஒரு பொடி மண் எடுக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக தான் கருத்துறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 168வது ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம், புக்கிட் உங்குபூசு, லுமுட் பேரா. இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஐபிடி கோவில் அல்லது ஐபிடி முனீஸ்வரர் சொல்லுவாங்க. காரணம் இந்த ஆலயத்தை வழி நடத்திட்டு வணங்கி வந்தது ஐபிடியில் வேலை செய்கிற இந்தியர்கள் தான். அதுக்குண்டான வரலாறும் இருக்கு. இந்த ஆலயத்தோட தலைவரும் நம்ம குப்புசாமி அண்ணனும் பாலிஸ்னிகர் பல தடவை கால் பண்ணி இந்த ஆலயத்தில் மண் எடுக்கிறது கேட்டிருந்தாரு. ஆனால் இந்த ஆலயத்தில் ஆலய இல்லாதவாசி ஒன்றும் செய்ய முடியாது போயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். இருந்த போதும் பங்கர் ரூட் இறங்கும் போது ஒரு தடவை ட்ரை பண்ணுமாயா அப்படின்னு கேட்டார். ட்ரை பண்ண கையிட பார்த்தா தலைவர் அந்த கோயிலை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நேராக இந்த ஆலயத்தில் ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு உத்தரவாதம் கேட்டோம். அந்த வேலையில் மண் கிடச்சது மிக்க மகிழ்ச்சியாக தான் கருதுறோம். இந்த ஆலயத்துக்கு முன்னாடி பார்த்தோமா ஒரு பெரிய பழைய டேம் ஒன்று இருக்குது. டேம் முந்தி அழகாக சுத்தமாக பண்ணப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் பராமரிக்காதனால இந்த டேம் அப்படி தேங்கி போய் தானே இருக்குது. முன்பு இந்த ஆலயத்து முன்னுக்கு ஒரு பெரிய ஆறா ஓடுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போதைக்கு அது செயல்படாத ஒரு நிலைமை. அதே நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு பின்னாடி பார்த்தோமா ஒரு பெரிய மரம் இருக்குது. இந்த மரத்தோட ஒரு கொய்யா மரமும் ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த கொய்யா மரத்துக்கு உண்டான ஒரு மகிமையே இருக்குது. காரணம் இதுக்கு முன்னாடி குருன் ஏரியாவில் பார்த்தோமா ஒரு கொய்யா மரத்து முனீஸ்வரர் பார்த்தோம். இதேமாரி தான் இந்த முனீஸ்வரர் இருக்கிற கொய்யா மரத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு விசேஷமான தெய்வமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது. இந்த பாறை முன்னுக்கு
ஒரு ஆலய வழிபாடு நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பழமையான ஒரு சிலையை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு வழிபட்டு வராங்க. இது வந்து இன்னும் பாதுகாக்கப்படுற ஒரு ஆலயமாக தான் இருக்குது, பிரசித்தப்பட்ட ஒரு ஆலயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் லூமூட் ஏரியா வந்தீங்கன்னா இந்த ஆலயத்தை ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. உங்களை முன்னீஸ்வரர் ஆதரிப்பார், ஆசீர்வாதம் பண்ணுவார். 169வது ஆலயம் ஸ்ரீ ராமர் தேவாலய பரிபால சபா TLDM லூமூட் பேரா. இந்த ஆலயத்துக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக லூமூட் ஆர்மி கேம்ப்குள்ளே தான் போக முடியும். அதனால் உங்களோட ஐசியை கொடுத்துட்டு உள்ளுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு திருப்பி வரும்போது தான் அவங்க ஐசியை கொடுப்பாங்க. இந்த ஒரு ஆலயத்துக்கு போகணுமா வேணாம்னு சொல்லிட்டு 2 மனசோட தான் உட்காந்து பேசி இருந்தோம் நானும் குப்புசாமி அண்ணனும். பரவாயில்ல, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக மண்ணு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் உறுதியோட என்னை கோயிலுக்கு கூட்டு போனார். கோயிலில் யாருமே இல்லை, பட் கோவிலோட நம்பர் வந்து கிடச்சிருச்சு, தலைவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த தலைவர் வந்து தாராளமாக எடுத்துக்குங்க, எங்களோட கோயில் சார்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க. அது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குப்புசாமி அண்ணனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவர் மூலியமாக 18 ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணு கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேவன் எக்ஸ்பெடிஷன் ஓவர். அடுத்த எக்ஸ்பெடிஷனை நம்ம சந்திப்போம். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட்.